ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொறியாளர் ஹரிபிரசாத். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா ஆக்சைட் ஃப்ளோரிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பழைய ட்ரெடிஷ்னலான வீடுகளில் பழமை மாறாத வீடுகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இல்லை நம்ம தாத்தா வீடுகளெல்லாம் பார்த்துருக்க வாய்ப்பு உண்டு. ஸோ நம்ம ரெட் ஆக்சைட் ஃப்ளோரிங் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெட் ஆக்சைட் ஃப்ளோரிங்கில் நன்மைகள் என்னென்ன இருக்குது, தீமைகள் என்னென்ன இருக்குது, ஸோ இதோட ப்ரைஸ் லிஸ்ட் எவ்வளோ செலவாகும், நார்மல் நம்ம டைல் ஃப்ளோரிங்கை விட இது கூடுதலாக இல்லை கம்மியாக, ஸோ எப்படி இதை நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம ஷார்ட்டாக பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ நம்ம ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கட்டுமான சம்பந்தமான தகவல்கள் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த ஆக்சைட் ஃப்ளோரிங் பொறுத்த வரைக்கும் ரெண்டு வகையில் நம்ம பண்ணுறோம். ஸோ இந்த முதல் வகை பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள மெட்டீரியல் வந்து நார்மலாக சிமெண்ட் ஃப்ளோரிங் மாதிரி நம்ம பண்ணுறது. ஸோ இது பேசிக்காக நம்ம பேஸ்மெண்ட் முடிச்சதுக்கு அப்புறமா சாயில் ஃபில் பண்ணி நம்ம 1.5 ஜல்லி கான்கிரீட் போட்டதுக்கு அப்புறமா அதோட லெவலிங் வந்து ஒரே சேம் லெவலில் இருக்கணும். ஸோ சப்போஸ் வந்து 1.5 ஜல்லியில் வந்து அந்த லெவலுக்கு நம்ம லெவலிங் வந்து கொண்டு வர முடியாததால் நம்ம சிப்ஸ் கான்கிரீட் வந்து நம்ம ஒரு 2 இன்ச்சு 1.5 இன்ச்சுக்கு வந்து திக்னஸில் நம்ம ஃப்ளோரிங் ஃபுல்லாகவே ஒரே லெவலில் வாட்டம் எங்கே வேணுமோ அந்த லெவலுக்கு மட்டம் பண்ணி நம்ம கொண்டு வந்து முடிச்சதுக்கு அப்புறமா இந்த கிரே சிமெண்ட் ப்ளஸ் வந்து நம்ம ஆக்சைடு எந்த கலர் நம்ம போகிறோமோ, எல்லோ ஆக்சைடா இல்லை ரெட் ஆக்சைடா ப்ளூ ஆக்சைடா எந்த கலர் நம்மளுக்கு சூஸ் பண்ணுறோமோ அந்த கலரை வந்து ப்ராப்பராக அந்த ரேஷியோ படி மிக்ஸ் பண்ணி அதை வந்து நம்ம அந்த நார்மல் சிப்ஸ் கான்கிரீட் முடிச்சதுக்கப்புறமா அதுக்கு மேலே நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ இந்த அப்ளை பண்ணி முடிச்சுட்டு நம்ம அதில் ஏதாவது குரூ பாடி டிசைனிங் ஏதாவது பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவான மெத்தட் வந்து இந்த ஆக்சைட் ஃப்ளோரிங்க்கு இந்த டைப்பில் வந்து நம்ம பண்ணுறது. ரெண்டாவது வகை டைப்பும் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே மெட்டீரியல் வந்து அப்படியே மாறும். ஸோ இது காஸ்ட் எஃபெக்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர் ரெட் ஆக்சைடில். இந்த ரெட் ஆக்சைடில் வந்து காஸ்ட் எஃபெக்டிவ்ங்கிறது ரெண்டு மெத்தடில் ஒன்று வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும், இன்னொன்று வந்து ரொம்ப ஹை லெவல்லையும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதோட மெட்டீரியல்ஸ் இந்த பாலிஷ் பண்ணி பண்ணக்கூடிய ரெண்டாவது வகை ரெட் ஆக்சைடு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து தேவைப்பட போகிறது லைம் தேவைப்படும், அதாவது சுண்ணாம்பு, ஒயிட் சிமெண்ட் தேவைப்படும், இது இல்லாமல் நம்ம கிரே சிமெண்ட். ஸோ இந்த மாதிரியான மிக்சிங்கில் கரெக்டாக மிக்ஸ் பண்ணி நம்ம பெட்டு கீழே வரக்கூடிய அந்த பெட்டை வந்து நம்ம தயார் பண்ணணும் ஒரே லெவலாக. ஸோ இதில் மார்பிள் பவுடர் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அதோட வெடிப்பு தன்மையை வந்து அதிகரிக்க கூடாதுங்கிறதுக்காக. சப்போஸ் நம்ம அந்த க்யூரிங் ப்ராப்பராக பண்ணலை அப்படின்னா அந்த இடத்துல ஒரு வெடிப்பு வரும். ஸோ ஏன்னா நம்ம குரூ காடி எதுவுமே பண்ணல, இந்த குரூ காடி இருந்ததுன்னா அந்த வெடிப்பை வந்து அவாய்ட் பண்ணணும். பட் நம்ம குரூ காடி பண்ணாத போது நம்ம அந்த மார்பிள் பவுடரை ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணி தூவி விட்டு நம்ம அதை பண்ணும்பொழுது அந்த வெடிப்பை வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கு அப்புறமா நம்ம அந்த சிமெண்ட்டோட நம்ம அதுக்கு தேவையான ஆக்சைடு, அதாவது நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ரெட் ஆக்சைடா இல்லை ப்ளூ ஆக்சைடா எதுவாக இருந்தாலும் சரி, ஸோ அந்த ஆக்சைடை ப்ராப்பராக அந்த சிமெண்ட்டோட ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணணும். ஸோ அதை மிக்ஸ் பண்ணி அதற்கப்புறமா ஒரு லேயர் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ அந்த லேயர் கொடுத்ததுக்கு அப்புறமா அது வந்து ஒரு 10 days க்யூரிங் டைம்ங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ இந்த ஃப்ளோரிங்கில் நார்மலாக பண்ணக்கூடிய ஃப்ளோரிங்கை விட டைம் வந்து கூடுதலாகும். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இது க்யூரிங் டைம்ங்கிறது கொஞ்சம் இம்பார்ட்டண்டான ஒன்றா இருக்குது. ஸோ அந்த க்யூரிங் டைம் ப்ராப்பராக முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம பழைய நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து ரெட் ஆக்சைடு அடிக்கும்போது இருக்கிறதுக்கும் இந்த க்யூரிங் டைம் முடிஞ்சதுக்கும் ஒரு மாதிரியான ஷைனிங் வந்து உண்டாகும். ஸோ அந்த ஷைனிங்கோடு சேர்த்து அதுக்கப்புறமா வேக்ஸ் பாலிஷ்னு சொல்லுவாங்க. இந்த வேக்ஸ் பாலிஷ்ங்கிறது கொஞ்சம் கூடுதல் செலவாகும். ஏன்னா அந்த அளவுக்கு ட்ரெடிஷ்னல் லுக்கை வந்து அந்த கிளாசினஸ் வந்து கொடுக்கறதால ஸோ இதோட பட்ஜெட்டுங்கிறது இந்த விதத்தில் பாலிஷ் பண்ணும்போது அதிகரிக்குது. ஸோ அப்படி அந்த வேக்ஸ் பாலிஷ் பண்ணி அது ஒரு 2 or 3 days வந்து அந்த ப்ராப்பர் மூவ்மெண்ட் வந்து நடக்கும். ஸோ அது முடிச்சதுக்கு அப்புறமா அதோடைய ஷைனிங் வந்து இன்னும் கொஞ்சம் பார்க்கறதுக்கு வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு லுக் வந்து கிடைக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம எவ்வளோக்கு அந்த ஃப்ளோரிங்கை நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அது தேஞ்சி அதுக்கு உண்டான எஃபெக்டை வந்து இன்னும் கூடுதலாக கிடைக்குமே தவிர அது வந்து கண்டிப்பாக வந்து அதை அந்த கலர் ஷேட் ஆகுறதோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கிடையாது. ஸோ இதில் இந்த மாதிரியான இந்த வேக்ஸ் பாலிஷ் வச்சு பண்ணும்போது இது வந்து பண்ணுறதுக்கான ஒரு அதிகமாக தண்ணி இருக்கிற ஏரியாவில் இந்த ஃப்ளோரிங் வந்து ஷூட் ஆகாது. ஏன்னா கீழே உள்ள அந்த கேப்லரி ரியாக்ஷனால இந்த ஆக்சைடு வந்து எஃபெக்ட் ஆகிறதுக்கான வேலையை செய்யும். ஸோ அதனால இந்த மழை காலங்களில் அதிகமாக மழை பெய்யக்கூடிய இடங்கள்லையோ இல்லை தண்ணி அதிகமாக நிற்கக்கூடிய இடங்கள்லையோ இந்த ஃப்ளோரிங் வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணலாம். நார்மல் நம்ம ஃபர்ஸ்ட் மெத்தட், அதாவது சிமெண்ட் ஃப்ளோரிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம கலர் மட்டும் பெயிண்டிங் மட்டும் பண்ணக்கூடிய ஃப்ளோரிங் வந்து ஷூட் ஆகும். பட் இந்த வேக்ஸ் பாலிஷ் பண்ணக்கூடிய இந்த ரெட் ஆக்சைடு மெத்தடுங்கிறது அந்த தண்ணி அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியாக்களில் கண்டிப்பாக ஷூட் ஆகாது. ப்ராப்பராக உங்கள் வீடு எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த ஆக்சைடை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஓகே, இந்த ஆக்சைடு ஃப்ளோரிங்கோட நன்மைகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆக்சைடு ஃப்ளோரிங் பயன்படுத்துவதால் இதில் வந்து நம்ம டைல்ஸ்லையோ இல்லை மார்பிள்ஸ்லையோ கிடைக்காத ஒரு விஷயம், நம்ம காலில் வந்து மூட்டு வலி
பாதங்களில் வரக்கூடிய வலிகள் வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கூலிங்னஸ் வந்து அதிகமாக பிடிச்சி வச்சுக்குது இந்த ரெட் ஆக்சைடு ஃப்ளோரிங் வந்து. ஏன்னா நம்ம பேஸில் வந்து சுண்ணாம்பு நம்ம ஆட் பண்ணுறதால ஸோ இந்த கூலிங்னஸ் வந்து அட்ராக்டிவாக நம்ம அதை பிடிச்சி வச்சுக்கிறதால எப்போதுமே நம்ம வீடுங்கிறது சம்மர் சீசன்லேயும் ஒரு கூலிங்னஸாக ஒரு எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு கொடுக்குது. ஸோ இன்னொரு விஷயம், நம்ம இந்த முதியவர்களுக்கு வந்து ரொம்ப சூட்டபிளான ஒரு விஷயம். ஸோ இந்த ஃப்ளோரிங் வந்து அதிகமாக ஸ்கிட் ஆகாது. ஏன்னா நம்ம தவறுதெல்லாம் வலிக்கி விடுற மாதிரியான சூழ்நிலை வந்து இந்த ஃப்ளோரிங்கில் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணலாம். நம்ம நார்மலாக டைல்ஸு கிளாஸ்னஸ்லாம் போனீங்கன்னா பெரிய எஃபெக்ட் வந்து விபத்துகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ரெட் ஆக்சைடு ஃப்ளோரிங்கில் அது முற்றிலுமாக அவாய்ட் பண்ண முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம டைல்ஸோ வேறு ஏதாவது ஒரு மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணுறதா இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து அந்த ஜாயிண்டிங் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதாவது நம்ம ஒரு டைலுக்கும் இடைப்பட்ட அந்த கிரவுண்ட் வைக்கக்கூடிய அந்த பாயிண்டிங் வைக்கக்கூடிய இடம் வந்து ஒரு கேப்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ அதை வந்து இந்த ரெட் ஆக்சைடு ஃப்ளோரிங்கில் நம்ம கண்டிப்பாக அவாய்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஸோ அந்த கலர் வந்து அதிகமாக ஃபேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது கண்டிப்பாக இல்லை. நம்ம என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம் அதை பொறுத்து தான் அந்த கலர் ஃபேட் ஆகுதா இல்லையாங்கிறது நம்ம சொல்ல முடியும். ஸோ நம்ம பழைய ட்ரெடிஷ்னலான வீடுகள் அரண்மனையில் காரைக்குடி போனீங்க அப்படின்னா 100 வருடம் 150 வருடம் பழமையான கட்டிடங்களில் ஸோ அந்த ஃப்ளோரிங்கை பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த ஷைனஸ் அந்த ட்ரெடிஷ்னலான ஒரு லுக்னஸ் வந்து இன்னும் கொடுத்துட்டு இருக்கு. ஸோ அது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு மெட்டீரியல் தரத்தோடு நம்ம செய்கிறது மூலயமா தான் அந்த எஃபெக்டை நம்ம கொண்டு வர முடியும். அது இல்லாமல் அந்த பாலிஷ் ஸோ அந்த வேக்ஸ் பாலிஷை வந்து நம்ம ப்ராப்பராக கொடுத்தோம் அப்படின்னாலே அந்த கிளாஸினஸ் நம்மளோட நிழல் வந்து ப்ராப்பராக அந்த ஃப்ளோரிங்கில் கரெக்டாக தெரியும். ஸோ அந்த ஷேட்னஸ் வந்து கரெக்டாக தெரியும். ஸோ அது வந்து இன்னும் கொஞ்சம் அந்த அத்தன்டிக் லுக்கோட சேர்த்து நம்மளுக்கு வந்து அந்த நன்மைகளும் சேர்த்து கிடைக்குது. ஸோ அதனால இந்த ரெட் ஆக்சைடு வந்து இன்னும் வந்து அதிக அளவில் பெரும்பாலும் விரும்பக்கூடிய ஒரு ஃப்ளோரிங்கில் வந்து இந்த ரெட் ஆக்சைடுங்கிறது ஒரு முக்கிய பங்காக இருக்கும். ஸோ அடுத்து நம்ம இந்த ஆக்சைடு ஃப்ளோரிங்கோட தீமைகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரே பாயிண்ட் தான். நம்ம அந்த தீமைகள் அப்படின்னு சொல்ல போனால் பெரும்பாலும் அந்த ஒரு பாயிண்ட் தான் இருக்கும். ஸோ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தண்ணி அதிகமாக உள்ள ஏரியாக்களில் மழை அதிகமாக பெய்யக்கூடிய ஏரியாக்களில் இந்த ஆக்சைடு ஃப்ளோரிங்கிறது பொருந்தாது. ஏன்னா அந்த தண்ணி அதிகமாக இருந்ததுன்னா அந்த ஆக்சைடு ஃப்ளோரிங் வந்து பொறிஞ்சு அந்த பெயிண்ட்னஸ் எல்லாமே வெளியே வரும். ஸோ இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் நம்ம இந்த ஆக்சைடு ஃப்ளோரிங்கில் சொல்ல போகிறது. ஸோ இதில் நன்மைகள் வந்து அதிகமாக இருக்கும், தீமைகள் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஆக்சைடு ஃப்ளோரிங்க்கும் ஆத்தங்குடி டைல்ஸுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அது பெரும்பாலும் டிஃப்ரென்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ அந்த லுக்னஸை வந்து இந்த வேக்ஸ் பாலிஷில் கிடைக்கக்கூடிய அந்த ரெட் ஆக்சைடில் உள்ள லுக்னஸும் ஆத்தங்குடி அந்த கிளாஸ் வச்சு பண்ணக்கூடிய ஆத்தங்குடி டைலோட லுக்னஸும் ஆல்மோஸ்ட் சேமாக இருக்கும். என்ன ஒரே விஷயம், அந்த ஆத்தங்குடி டைல்ஸ் யூஸ் பண்ணும்போது அதோட டைல் சைஸ் பார்த்தீங்கன்னா 8 இன்ச் இல்லை 10 இன்ச் தான் இருக்கும். ஸோ அதோட ஜாயின்ட்ஸ் வந்து அதிகமாக தெரியும். பட் இந்த ஆக்சைடு ஃப்ளோரிங்கில் அந்த ஜாயின்ட்ஸ் எதுவுமே கிடையாது. ப்ராப்பராக நம்ம யூஸ் பண்ணுறதால ஸோ இந்த ஜாயின்ட்ஸ் வந்து கட்டாயம் வந்து கவனிக்க முடியும். ஸோ இதுதான் இந்த ஆத்தங்குடி டைல்ஸுக்கும் இந்த ரெட் ஆக்சைடு பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த ரெட் ஆக்சைடு வந்து ஆத்தங்குடியோட கம்மியாக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கட்டாயமாக நம்ம எந்த விதத்தில் நம்ம ஆக்சைடு ஃப்ளோரிங் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத வச்சு தான் அதோட பட்ஜெட் வந்து தீர்மானிக்க முடியும். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம சிமெண்ட் ஃப்ளோரிங் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த ஆக்சைடு வந்து கலராக அந்த பெயிண்ட் கோட்டிங் மாரி பண்ணுறது வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். பட் நம்ம அந்த மார்பிள் பவுடர் லைம் யூஸ் பண்ணி சுண்ணாம்புலாம் யூஸ் பண்ணி சிமெண்ட்டோட மிக்ஸ் பண்ணி பண்ணும்போது அது இல்லாமல் பாலிஷ் பண்ணுறது இந்த வேக்ஸ் பாலிஷ் பண்ணும்போது அதோடைய காஸ்ட்டுங்கிறது வந்து லேபர் சார்ஜ் மட்டுமே 80லேருந்து ஒரு 100 ரூபாய் வரைக்குமே சார்ஜ் பண்ணுறாங்க. ஏன்னா என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய லுக்னஸ் வந்து அதோடைய ஆர்வமும் அதிகமாக இருக்குது நம்மள்கிட்ட. ஆனால் பட் அதோட லேபர் அப்படின்னு பார்க்கும்போது பெரும்பாலும் குறைஞ்சிட்டாங்க. ஏன்னா இப்போ இருக்கிற இந்த பட்ஜெட் ஹவுஸ்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம 40 ரூபீஸ் 45 ரூபீஸில் டைல் வந்து கிடச்சிருந்ததால அது ஈஸியாக நம்ம லே பண்ணிடுறோம். பட் இந்த ஆக்சைடு ஃப்ளோரிங் வந்து அதிக டைம் எடுத்துக்கும். ஸோ ஒரு ஃப்ளோரிங் அப்படின்னா ஒரு 10 டேஸ்லேருந்து 20 டேஸ் வரைக்கும் மினிமம் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ அப்படி லேட் ஆகிறதால இந்த ஆக்சைடு ஃப்ளோரிங் அந்த இடத்துல தான் நம்ம ஒரு பெரிய மைனஸாக நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த ஒரு விஷயத்தால நம்ம பெரும்பாலும் நம்ம டைல்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதனால இந்த ஆக்சைடு ஃப்ளோரிங் உள்ள லேபர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாகிட்டாங்க. ஸோ அப்படி ஒரு சில ஆட்களை வச்சு நம்ம பண்ணும்பொழுது அதோட டிமாண்ட் அதிகரிக்கிறதால அதோட லேபர் சார்ஜுங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த ஒரு விஷயம் தான் இந்த ரெட் ஆக்சைடு போகிறதுக்கான ஒரு பெரிய யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமா இந்த லேபர் சார்ஜ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருக்குது. ஸோ என்ன நம்ம பண்ண போகிறோம் சார், இப்போ ஆக்சைடு ஃப்ளோரிங் பண்ணால் இது காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறதுல வந்து பெரிய லெவலில் நம்பிக்கைத்தன்மை கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா இந்த லேபர் சார்ஜ் தான். இதுக்கு வரக்கூடிய மெட்டீரியலுங்கிறது ரொம்ப பெரிய லெவலில் வித்தியாசம் கிடையாது. நம்ம நார்மலாக டைலுக்கு நம்ம ஒரு பேஸ் லெவல் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு 40 ரூபீஸ் கிட்ட நம்ம லேயிங் காஸ்ட்டும் அதுக்குள்ளே மெட்டீரியல் காஸ்ட்டுமே நம்ம செலவு பண்ணுறோம். ஸோ அந்த எஃபெக்டில் இதுக்குள்ளே மெட்டீரியல் செலவும் சேமாக தான் இருக்கும். பட் இதோட லேபர்
அப்படின்னு பார்க்கும்போது தான் நம்ம ஆக்சைடு ஃப்ளோரிங்க்கு கொஞ்சம் அதிகம் இருக்குது. சிமெண்ட் ஃப்ளோரிங்க்கு காஸ்ட் கிடையாது, பட் இந்த வேக்ஸ் வச்சு பாலிஷ் பண்ணக்கூடிய ரெட் ஆக்சைடு மெத்தடுக்கு ரொம்ப காஸ்ட் அதிகமாகவும் இருக்கும். ஸோ இவ்வளோ தான் இந்த ஆக்சைடு ஃப்ளோரிங் பற்றி ஒரு சின்ன தகவலாக நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ கட்டாயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடு கட்டி கொண்டு இருக்கிற உங்கள் நண்பர்களும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் நம்ம மீட் பண்ணலாம். அது வரைக்கும் தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.